எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக் டேயில் வந்துட்டு ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டே இன் மை லைஃப் வீலாக் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமே இருக்கும் நான் வந்து ஒரு வீலாக் ஷேர் பண்ணி. இதுக்கு முன்னாடி என்னோடய பர்த்டே வீலாக் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6:30க்கு எழுந்திரிச்சு நான் எந்திக்கும் போது ஆதிரனும் எந்திரிச்சிட்டான். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ வந்து தனியாக நான் வந்து ஒரு சின்ன வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவில் நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் பண்ணேன் அப்படின்னு டீட்டெயிலாக நான் உள்ள வீடியோ லிங்க்கு வந்து நான் கீழே ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கார்ன் ஸ்பினாச் போட்டு ஒரு சீஸ்லாம் போட்டு ஒரு சாண்ட்விச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு லன்ச்சு ஹரிக்கு கொடுத்து விட்றதுக்கு பாஸ்தா பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ ஆதிரன் எழுந்துச்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் என் கூட கிச்சனில் இருந்துட்டு எங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ ஹரி அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹரி எழுந்துச்சி வந்ததும் கிச்சனுக்குள்ளே தான் வருவான். நான் என்ன லன்ச் அவனுக்கு பண்ணுறேன், என்ன ஸ்கூல் கொடுத்து விட்றேன் அப்படிங்கிறதுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு தான் பாத்ரூமே ரெஸ்ட் ரூமே போவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு தண்ணி பாட்டிலெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு இங்கிட்ட ஆதிரன் ஹரி வந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஹரி யூனிஃபார்ம் போடுவான், ஆதிரனுக்கு யூனிஃபார்ம் கிடையாது, நம்ம எந்த ட்ரெஸ்னாலும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து சாண்ட்விச் வந்து ப்ரெட்டில் பட்டர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நான் பண்ண அந்த உள்ள ஃபில்லிங்கும் வச்சு ப்ரெட் டோஸ்டரில் வந்து வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு வந்து லஞ்சுக்கு வந்து பாஸ்தாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவன் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸுக்கு ஸ்ட்ராபெரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாஸ்தா வச்சுட்டு பேக்கில் வாட்டர் பாட்டிலாம் எடுத்து வச்சுட்டு 2 பேரோட பேக்கை எடுத்து ரெடியாக வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் ஷூ போட்டு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. Bye, Hari. Tata say Meenakshi. Bye, Meenakshi. Mama. Papa. ஸோ ஸ்கூலுக்கு அவங்க கிளம்பி போனதும் மீனாட்சி எந்திரிச்சு வந்திருந்தா. ஸோ ஒரே அழுக அவங்க கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாகிட்டா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே காரில் வந்துட்டு என்னோடய பசங்க அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டு பசங்க 2 பேர் ஸோ போய் காலையில் ட்ராப் பண்ணிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரெண்டு சொன்னாலே அந்த அண்ணா போய் பிக்கப் பண்ணுவாங்க ஹரியோட ஸ்கூலில். ஸோ ஃபஸ்ட்டு ஹரியை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆதிரன் ஸ்கூலுக்கு போயிட்டு ஆதிரனை ட்ராப் பண்ணணும். ஆதிரன் ஹரியை வந்து 8 o'clock ட்ராப் பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே ட்ராப் பண்ணிட்டாங்க அன்றைக்கி. இப்போ ஆதிரனும் இந்த வருஷம் ஸ்கூல் போகிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் நிறையா கிடைக்கிற மாதிரி இருக்கும். மீனாட்சி மட்டும்தான் வீட்டில் இருப்பாள். ஸோ மீனாட்சி மட்டும் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கும், என் கூட விளையாடும், கிச்சனில் விளையாண்டுட்டு இருப்பா பாத்திரத்தெல்லாம் எடுத்து. ஸோ அவள் மட்டும் இருக்கனால ஒரு பெரிய இதுவாக எனக்கு தெரியாது. அவளுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அவளுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த சாண்ட்விச் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சாண்ட்விச் திரும்ப அவளுக்கு ஒரு சாண்ட்விச் பண்ணி அதை 2ஆக வந்து கட் பண்ணி பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ அவள் நம்ம உட்காந்துருந்தா கீழே உட்காந்து சாப்பிடுவாள், இல்லைனா சோஃபா மேலே ஏறி உட்காந்து சாப்பிடுவாள். அதனால் கொஞ்சம் நேரம் அவள் சாப்பிட்ற வரை கீழே உட்காந்துருந்தேன். ஸோ எங்கள் ஹஸ்பண்டும் வந்துட்டு ஹரி ஆதிரனை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு ஹெச்இபி பிக்கப் வந்து நைட்டு போட்டிருந்தேன், காலையில் பிக்கப் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த டைமிங்கில் போய் பிக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க காரில் வந்து வச்சுருவாங்க. நம்ம போய் அந்த பார்க்கிங்கில் இருந்தோம் அப்படின்னா. ஸோ அவங்களும் வந்து திங்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அவங்க திங்ஸ் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த திங்ஸ் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஸோ அவங்களும் வந்து குளிச்சுட்டு ரெடியாகி ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் 11 o'clock தான் வந்து லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 9 to 11 வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு டைமு. வீட்டிலலாம் ஃபோன் பேசிவிட்டு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் டயர்டாக இருந்தது காலையில் எழுந்திரிச்சு, நைட்டு கொஞ்சம் சப்போஸ் லேட்டாக தூங்கிட்டு காலைல சீக்கிரம் எழுந்திக்கிறதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது அப்படின்னா ஹரி அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் மீனாட்சியும் போய் தூங்கிடுவோம். தூங்கிட்டு ஒரு 10 o'clock அந்த மாதிரி தான் எழுந்திப்போம் திரும்ப.
ஸோ அந்த மாதிரி எனக்காக டயர்டாக இருந்தால் அந்த மாதிரி தூங்கிடுவேன் சம்டைம்ஸ். இல்லை அப்படின்னா கொஞ்சம் 2 மணி நேரம் வந்து உட்காந்து மெசேஜ் வந்ததுக்கெலாம் ரிப்ளை பண்ணி, நிறையா மெசேஜ் வரும் இன்ஸ்டா, வாட்ஸ்அப் எல்லாமே. ஸோ அதுக்கெலாம் ரிப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வீட்டுக்கு இந்தியா கால்லாம் பேசிகிட்டே இருப்பேன். ஸோ கரெக்டாக ஒரு 11 மணி ஆப்பில் வந்துட்டு லன்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் என்ன அப்போ தான் பிளான் பண்ணுவேன், முன்னாடியெல்லாம் பிளான் பண்ண மாட்டேன். ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு லன்ச் பண்ணி நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை இப்போ வந்து ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் பண்ணுறதுல பாதி அளவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபேமிலி சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபேமிலி சாப்பிட்லாம் தாராளமாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைஸுக்கு தண்ணி வச்சுக்கிட்டேன். நான் 1.5 கப் ரைஸ் வந்து வீட்டுக்கு வச்சுப்பேன். ஸோ 1.5 கப் ரைஸ் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை இருந்தது நிறையா. ஸோ கீரை இப்போ கடையல் மாதிரி பருப்பு போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையும் கொஞ்சம் இந்தியன் ஸ்டோரில் வாங்கின கீரை, அப்புறம் ஹெச்பியில் வந்துட்டு பேபி ஸ்பீனச் இருக்குது பார்த்திங்களா, அந்த கீரையும் மிக்ஸ் பண்ணி 2 கீரையும் கிட்டத்தட்ட டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். 2ஐயும் வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் கீரை கடையலுக்கு பருப்பு வந்து பாசிப்பருப்பு, எப்போயுமே கீரை கடையலுக்கு நம்ம பாசிப்பருப்பு மட்டும் போட்டு வேக வைப்போம் கீரையோடு சேர்த்து. பட் அது கூட பாதி குவான்டிட்டியாக வந்துட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு, கொஞ்சம் வந்து மசூர் தால் போட்டு கீரை கூட கடைஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த பருப்பும் எடுத்து அதை நல்லா கழுவிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. கழுவிட்டு அதில் வந்து ஒரு 5-6 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தா அந்த கீரையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 7 பச்சை மிளகா, இந்த பச்சை மிளகா ரொம்ப காரம் இருக்காது. ஸோ நான் ஒரு 7 பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, புளி இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸில் புளி, அதுக்கப்புறம் ஒரு நார்மல் சைஸ் தக்காளி, இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த கீரைக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவையோ உப்பும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி வந்து ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் கெட்டிலில். ஸோ சுடுதண்ணியை தான் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஆயில் பொங்காமல், நிறையா பேர் ஒன் டைம் பொங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தேன். நிறையா பேர் சொன்னது ஆயில் ஊற்றுங்க அந்த மாதிரி குக்கரில் பருப்பெல்லாம் வைக்கும் போது அப்படிங்க. ஸோ அதனால் அந்த பருப்புக்கு கொஞ்சமாக பொங்காமல் இருக்கிறதுக்கு ஆயில் ஊற்றி குக்கர் மூடி வச்சுட்டு இந்த குக்கரில் வந்து பருப்பும் நல்லா வெந்து வர்றதுக்கு 3 விசில் விட்டால் போதும், நல்லாயிரும். இங்கிட்ட மீனாட்சி வந்து அழுதுகிட்டே இருந்தாள், அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும் அந்த மாதிரி டைமில். ஒரு 11-11:30 அந்த டைமில் வந்து அழ ஆரம்பிச்சிருவா. ஸோ குக்கும்பர் நல்லா சாப்பிடுவா. குக்கும்பரும் லைட்டாக சும்மா ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் அதில் மிக்ஸ் பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அவளாட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து அரிசிக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ ஊற வச்சுருந்த அரிசி போட்டுட்டு அதுக்கு உப்பு வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இங்கிட்டு வந்து ரசத்துக்கு வந்து புளியை ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொரியல் பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, எப்பயும் போல் லாஸ்ட்டாக தேங்காய் போடாமல் அதில் கொஞ்சம் வறுத்து அரைச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காய் பொரியல் பண்ணேன். ஸோ கோவக்காவை இந்த மாதிரி 2 சைடு கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் எல்லா கோவக்காவையும். இங்கிட்டு கீரை வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அது வந்து ஒரு 3-4 விசில் வந்துருச்சு. ஸோ அதை எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி கோவக்காய் எல்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தனியாக அதையும் எடுத்து வச்சு இங்கிட்ட ரைஸும் வந்து அந்த கேப்பில் நல்லா உடனே வெந்துருச்சு. ஏன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்ச ரைஸ் போட்டால் டக்குன்னு நமக்கு சாதம் ரெடி ஆயிரும். அதையும் எடுத்து வடிய வச்சுட்டேன். இங்கிட்ட கோவக்காய் பொரியலுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் சீரகம், கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் வந்து ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காவையும் சேர்த்துட்டு இப்போ அதுக்கு வந்து மஞ்சள் பொடி வந்து 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கோவக்காய் வேகணும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டேன். இங்கிட்ட வந்து அது லாஸ்ட்டாக வந்து கோவக்காயில் கொஞ்சம் தூவுறதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பீனட் இருக்குது பார்த்திங்களா, கடலைப்பருப்பு, பீனட் பருப்பு, அந்த பருப்பும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன்.
ஸோ நான் லஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு 12:15 வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்துட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து. ஆஃபீஸ் ரொம்ப பக்கம் இல்லை சொல்லியிருக்கேன்ல, ஆனால் ஆப்போசிட்டில் தான் இருக்கும், வீட்டுக்கு ஆப்போசிட்டில். அதனால் டக்குன்னு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிடலாம். ஸோ வந்துட்டாங்க. எடுத்துட்டு வாத என்ன தெரியல. ட்ரௌசர் எங்க? கீரை வேக வச்சது விசில்லாம் போனதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி ஹேண்ட் மிக்சர் போட்டு நல்லா வந்துட்டு பீட் பண்ணிக்கிட்டேன். மத்து இருந்தால் மத்து வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் இது பண்ணுறதுனால இது ஒரு 20 செகண்ட்லேயே நமக்கு வந்து நல்லா பீட் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப நைஸாக பண்ணாமல் கொஞ்சம் திப்பாக இருக்கிற மாதிரி பண்ணால் நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சாச்சு, பூண்டும் இடித்து வச்சிட்டேன். அதுக்கு வந்து கடுகு, உளுந்து, வரமிளகா போட்டு தாளித்ததுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு, அப்புறம் ஒரு அரை தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 3 முழு தக்காளியை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் கரைச்ச புளியையும் சேர்த்துட்டு அதில் வந்து பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி, ரசப்பொடி 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் நம்ம ரசம் கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை கொதிக்க விட்டுட்டேன் ஒரு 10 நிமிஷம். ஸோ இது வந்து தக்காளி ரசம் மாதிரி நான் வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தேன், பருப்பு எதுவும் போடாமல். அப்புறம் மீனாட்சிக்கு வந்து இன்னொரு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பானா, விளையாடுறதுக்கு தண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாள், விளையாட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுவாள். அது விளையாடுறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கோவக்காய் வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சிடணும், இல்லைனா ஒரு மாதிரி குழஞ்சிரும். பின்னாடி வந்து கீரைக்கு வந்து சீரகம், கடுகு, உளுந்து, வரமிளகா, அப்புறம் ஃப்ரைடு ஆனியன் போட்டு கொஞ்சம் நெய்யும் இது கடலெண்ணெயும் ஊற்றி தாளிச்சுக்கிட்டேன். ஸோ தாளித்ததுக்கப்புறமா அதை வந்து அந்த கீரை கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரைடு ஆனியன் போட்டு தாளித்தோம் அப்படின்னா, இல்லை வடகம் போட்டு சில பேர் தாளிப்பாங்க, அந்த மாதிரி தாளித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கிட்ட வந்து நல்லா வெந்துருச்சு கோவக்காய். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருந்த பொடியை போட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கோவக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு. ஹலோ அப்புறம் சமையல் முடித்ததும் நான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து முடிஞ்சிருச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னது வந்து மீனாட்சி கேட்டுருச்சு. அவளும் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டா, எனக்கும் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் மீனாட்சிக்கும் சாப்பாடு வச்சு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சாப்பிட்டேன். கூடவே 2 முட்டை இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆம்லேட் மாதிரி, அதாவது வெங்காயம் எதுவும் போடாமல் நார்மலாக சும்மா சால்ட் பெப்பர் போட்டு கொஞ்சம் சீரக பொடி போட்டு கொடுத்தேன். அதில் வந்து மீனாட்சி ஒரு முட்டை, எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு முட்டை சாப்பிட்டுக்கிட்டாங்க. 2 கையில் பிடி. ஸோ நானும் 2 எக்கு போட்டு கீரை ஊற்றி, நான் மேக்ஸிமம் கீரை இருந்துச்சுன்னா ரசம் வந்து நான் ரொம்ப ஊற்றி சாப்பிட மாட்டேன், கீரையிலே சாப்பிட்ருவேன். எனக்கு கீரை கடையல் ரொம்ப பிடிக்கும், அதிலே சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருவேன். கொஞ்சம் ஊறுகாய் பொரியல் வச்சு எக்கு போட்டு, எக்கு வந்து எப்படியும் மீனாட்சி சாப்பிடும்போது கேட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 எக்காக போட்டு உக்காந்தாச்சு. அப்புறம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு. நானும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் வந்து என்னோடய பர்த்டே வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அது வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருந்தது. ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த வேலையை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ வந்து மீனாட்சி வந்து தூங்கிட்டான் அந்த டைமில், அதனால் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த டைமில் ரெக்கார்ட் பண்ண தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிற டைமில் ஒரு 3 o'clock வந்து ஆதிரன் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவான். 3லேருந்து 3:05 அந்த டைமில் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவான். அவனுக்கு 2:40 ஸ்கூல் முடியும். நேற்று மீனாட்சி கொடுக்கவே இல்லைல்ல நீ? அப்படியா?
வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஸ்நாக்ஸ் அவனுக்கு ஸ்கூல் எப்படின்னா, காலையில் போனதும் 8:00 பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல்லே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் லஞ்சு, அதுக்கப்புறம் தூங்க வச்சுட்டு திரும்ப ஒருக்கா ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இதான் அவனோட ரொட்டீனாக இருக்கும் ஸ்கூலில். ஸோ வரும்போது நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் வந்திருப்பான். ஸோ சப்போஸ் அவன் வந்து பசிக்குதுன்னு சொன்னான்னா நான் ரைஸ் ஊட்டி விடுவேன். இல்லை அப்படின்னா அவனுக்கு வந்து நான் மதியம் இங்கே வீட்டுக்கு வந்து ஊட்ட மாட்டேன். வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் வீட்டில் தான் சாப்பிடுவான். ஸோ வந்துட்டு அவன் 3 to 4 வந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறம் மீனாட்சி எந்திரிச்சிருவா. 4:00 கரெக்டாக ஆதிரன் ஹரி வந்துடுவான் ஸ்கூல்லேருந்து. ஸோ அவன் வந்ததுக்கப்புறம் அவன் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5:00 வரை டிவி பார்த்துட்ருப்பான். ஸோ மீனாட்சிக்கு வந்து அன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டேன். எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளை குளிக்க வச்சுட்டு நம்மளும் குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாத்திரத்தெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது காலையில் சமையல் பண்ணதுலேருந்து நான் பாத்திரம் எதுவுமே கழுவலை. இப்போ தான் ஈவினிங்காக கழுவி டிஷ்வாஷரில் வச்சுட்டு ஆல்ரெடி எல்லாமே சோப் போட்டு விலைக்கு தான் உள்ளே வச்சுருவேன். ஸோ டிஷ்வாஷரில் வச்சுட்டு சும்மா ஒரு ரவுண்டே வெறும் தண்ணியில் ஓட விட்டுருவேன் டிஷ்வாஷரை ஒரு 1 hour டைமர் வச்சுட்டு. குளிப்போமா மீனாட்சி, குளிப்போமா? ட்ரெஸ் கட்டணுமா? சரி வா நம்ம உள்ளே போய் பாத்ரூமில் போய் குளிக்கலாம். ஓகே, எங்கே போகிறோம்? எங்கே? இந்த பாத்ரூமா அங்கேயா? இங்கேயா? சரி போ போ, அம்மா வரேன் போ. ஸோ நிறைய பேர் மீனாட்சி என்ன வயசு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மீனாட்சிக்கு வந்து கம்மிங் November 23 வந்தால் 2 வயசு முடியுது. எப்படி அவள் பேசுவாளா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நல்லா இப்போது நான் அவள் வீடியோலாம் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்தளவு நல்லா பேசுவாள் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6 மணிக்கு வந்து காஃபி போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபில்ட்ரு காஃபி. காலையில் டீ குடிப்போம், ஈவினிங் வந்து நாங்கள் வீட்டில் வந்து ஃபில்ட்ரு காஃபி போடுவோம். ஸோ காஃபி நான் தான் போடுவேன். காலைல டீ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் போடுவாங்க, காஃபி நான் போடுவேன். ஸோ அதுக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு வேலை முடிஞ்சது. காஸ்கோ பொங்கல் வாங்க. அப்புறம் வந்து நிறையா பேர் எங்கே நீங்கள் வாங்குறீங்க யூஎஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து காஸ்ட்கோவில் தான் கொலம்பியன் காஃபி டார்க் ரோஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த பாக்ஸ், அந்த இதுதான் வாங்குவேன். நம்ம இந்தியன் காஃபி மாதிரியே இருக்கும், ஃபில்டர் காஃபி மாதிரியே. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபில்ட்ரு ஊற்றிட்டு காஃபி நானும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் குடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு 6:30 வந்து பறை கிளாஸ் அன்றைக்கி 6:30 to 7:30. ஹரி வந்து பார்த்திங்கன்னா 5:00 வந்துட்டு 4 ஸ்கூல்லேருந்து வருவானா. ஸோ 4 to 5 டிவி பார்த்துட்டு அப்புறம் 5:00 வந்து இங்கே எங்களோட அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து டியூஷன் போவான். ஸோ அந்த டியூஷனில் தமிழ் அப்புறம் மற்ற ஹோம்ஒர்க் இதெல்லாம் வந்துட்டு அங்கேயே வந்து பண்ணிட்டு வந்துடுவான். மேக்ஸிமம் அது 5 to 7 அந்த மாதிரி டைமில் இருக்கும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதுனால அவன் அங்கே போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவான், கொஞ்சம் என்ஜாய் பண்ணி போவான் டியூஷனுக்கு. அவனும் வந்துட்டு ஒரு 7:30 வந்துட்டான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கிளாஸ் டைம் போச்சு. கரெக்டாக முடிக்கிற நேரம் நான் வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் நான் வந்ததும் ஹரியோட ஹோம்ஒர்க்கு கொஞ்சம் மேக்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணாமல் இருந்தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் உட்காந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார். நான் வந்து அந்த பறை கிளாஸ் போன கேப்பில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு சட்னிக்கு வந்து வதக்கி வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்ததும் அதை அரைச்சிட்டு பசங்களுக்கெல்லாம் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்களும் வந்து அந்த சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு அது தூங்க போயிட்டாங்க. மேக்ஸிமம் பசங்களை வந்து ஒரு 8:30 வந்து தூங்க வச்சுருவோம், அப்படின்னா தான் காலைல எந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்புறம் தூங்குறதுக்கு ஒரு 10:30 ஆயிரும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புதுசாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு. தேங்க்யூ.